ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு திங்க் அண்ட் க்ரோ தமிழ். நம்ம ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு ஒரு விடாமுயற்சியை ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் எப்போ கிடைக்கும், அதுக்கான பலன் எப்போ கிடைக்கும், நம்ம நினச்சது எப்போ அடைய முடியும். ஆனால் எப்போ 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 ஒரு வேளை நான் நினச்சது எனக்கு உடனே கிடைக்கல அப்படின்றதுக்காக நம்ம போடுற முயற்சியோ பண்ணுற உழைப்பையோ விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அதுலேருந்து தள்ளி போகிறோம். இல்லைனா நமக்கு அது எப்போ கிடைக்கணுன்றதுலேருந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. பலன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம போடுற முயற்சி கண்டிப்பாக முடியும். ஸோ எதுக்காக என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்ணாலும் அதை அப்படியே ட்ரை பண்ணிட்டுருங்க. ஏன்னா ஒரு மனுஷன் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்டு எந்த துறை அவர் போனாலும் அதில் பெஸ்ட்டாக வந்துடுறாரு, ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிட்றாரு. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்க. வச்சுட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எல்லா துறையிலையுமே எப்படி சிறப்பான ஆளாக இருக்கீங்க, சாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட வழிகாட்டி யார், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கை காட்டுறார். கை காட்டினோன்னே கோல்டன் ஃப்ரேம் போட்ட ஒரு பென்சிலோட ஃபோட்டோ இருக்குது. எல்லாருமே ஷாக் ஆகிட்டு பென்சிலா அப்படின்னு கேட்குறாங்க. பென்சில் தான் எனக்கு முக்கியமான 5 விஷயத்தை கற்றுக் கொடுத்துச்சு. அதை வச்சு தான் நான் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே எனக்கு எந்தெந்த துறையெல்லாம் பிடிக்குதோ, எந்தெந்த துறையெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்துலேயுமே என்னால் ஜெயிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி என்ன உங்களுக்கு பென்சில் சொல்லி கொடுத்துருச்சு அப்படின்னு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பென்சில் தன்னை முழுமையாக நம்ம கையில் ஒப்படைக்கிறது. அதனால் நம்ம பல கருத்து, சிந்தனை, வரைபடம் இது எல்லாத்தையுமே நம்ம பதிவு பண்ணுறோம். 2வது விஷயம், நம்ம அதை அப்பப்போ சீவுறோம். ஆனால் நம்ம அதை கஷ்டப்படுத்தி சீவுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விடாமல் நம்ம சீவுறப்பெல்லாம் அது ஷார்ப்பாக தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அது எழுதும் போது நம்ம தப்பாக எழுதிடுறோம், எழுதினாலும் அதை அழிச்சிக்கங்க அப்படின்றதுக்காக அழிக்கிறதுக்கும் இடம் கொடுக்குது. அப்புறம் பென்சில்லாம் வெளியே வுட்டில் தான் இருக்கும். அதனால் வுட்டு வெளியே உடஞ்சிருந்தாலும் உடையாமல் இருந்தாலும் அழகாக நீட்டாக எப்படி இருந்தாலுமே அதோட உள்ள அமைப்பு உறுதியாக உடையாமல் ஒரே நேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசி விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சிவி யூஸ் பண்ணி கடைசியாக பென்சில் சின்னதாகவே ஆயிடுது. ஆனால் கடைசியாக சின்னதாகவே ஆனாலும் அதோட சுவடுகளை அது பதிச்சுட்டு தான் போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரி, இதெல்லாம் ஓகே. இதன் மூலமாக உங்கள் லைஃபுக்கு என்ன ஆச்சு, உங்கள் லைஃபுக்கு என்ன பிரயோஜனம், இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலுமே, என்ன சாதனை நடந்தாலுமே அது முழுமையாக என்னால் நடக்கலை, அதுக்கு நான் ஒரு கருவி தான் அப்படின்ற அடக்க உணர்வு எப்பயுமே இருக்குது. அதுதான் நான் பென்சில்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட முதல் விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ துன்பம் வந்தாலும், என்ன நடந்தாலுமே நான் ஷார்ப் தான் ஆகிறேன், மேலும் மேலும் நான் உறுதி தான் ஆகிறேன், நான் உடஞ்சி போகிறதில்ல அப்படின்னு 2வது விஷயத்த சொல்கிறாரு. நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன், இல்லை எனக்கு தெரிய வருது அப்படின்னா அதை நான் உடனே திருத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு 3வது விஷயத்தையும் சொல்கிறாரு. நான் வெளியே எனக்கு பல புகழ் வரலாம், பழிச்சொல் வரலாம், நான் செய்கிற விஷயத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டலாம், இல்லை சரியில்லைன்னு சொல்லலாம். என்ன வந்தாலுமே நான் உள்ளே என் மனசை வச்சு உறுதியாகவே இருக்கேன், வெளியே வர எந்த விஷயமும் என்னை உள்ளே அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு 4வது விஷயத்த சொல்கிறார். 5வது விஷயமா என்ன சொல்கிறாருன்னா, இதுதான் முக்கியமான விஷயம், இம்பார்ட்டனாக. 5வது விஷயம், நான் கடைசி வரையும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட சுவடு, அதாவது நான் இருந்தேன்றதுக்காக அர்த்தத்தை நான் பதிக்கணும் அப்படின்னு போராடுறேன் அப்படின்னு 5வது விஷயத்த சொல்கிறார். ஆமாம், கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த 5 விஷயம் இருந்தாலே போதும்னு நானும் நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவேன்னா, நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம், சின்னதோ பெருசோ என்ன தப்பாக இருந்தாலுமே தப்பு பண்ணுறோம் அப்படின்னோடனே நம்ம அதை திருத்திக்கணும், திரும்பி அதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே நம்ம கண்டிப்பாக வெற்றி தான். ஏன்னா பண்ண தப்பே திரும்பி பண்ணி தான் நம்ம நிறைய தடவை நிறைய இடத்துல தூத்துக்கிட்டே இருக்கோம். அப்புறம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒன்று நம்ம செஞ்சிட்டோம், ஒன்று நம்மளால் நடந்திருக்கு, இல்லை ஏதோ ஒன்று புதுசாக ஃபஸ்ட்டு தடவை சாதிச்சிருக்கோம் அப்படின்னா என்னால் தான் சொல்லிக்காமல் அது நடந்துச்சு, நான் அதுக்காக உதவியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரியே
நம்ம எல்லாருமே பெரிய பெரிய கஷ்டம், பெரிய பெரிய துன்பம், நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே நினச்சி உடஞ்சி போயிடுவோம். நம்ம உடஞ்சி போயிட்டோன்னா ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்படி சீவும் போது பென்சில் ஷார்ப்பாகுதோ அது மாதிரி எல்லா பிரச்சனை வருது, அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இனிமேல் அது லைஃப்பில் வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு அதை பார்த்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு நம்மளும் ஷார்ப்பாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.